என்னது? தமிழ்நாட்டுக்குள்ள 84.91 லட்சம் பேருடைய ஓட்டர் ஐடி கேன்சல் பண்ணிட்டாங்களா? ஆமாங்க. இது உண்மையானது தான். கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த லிஸ்ட்ல உங்க பேரும் இருக்கா இல்லையான்றத நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்க பேர் இல்லையானா, நீங்க புது ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ற மாரி இருக்கும். டிலீட் ஆன உடனே அப்ளை பண்ற மாரி இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கா இல்லையான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்களன்னா, உங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியாது போகும். வீடியோவ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஒரே ஒரு 5 நிமிட வீடியோ தான். மக்களே உங்களால குரோம்லலாம் உள்ள போக முடியாதுன்னு நெனச்சீங்கன்னா, இங்க பாருங்க டிஸ்கிரிப்ஷன்லயும், என்னுடைய பின் கமெண்ட்லயும் ஒரு லிங்க் குடுத்துருக்கேன். அத டச் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா உள்ள போயிடும். நீங்க ஈஸியா உள்ள போயிட்டு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவிலிருந்து பார்க்கும் தமிழர்களா இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒரு கேள்வி மக்களே. இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொண்டு வந்தது சரியா? தவறான்றத உங்க கருத்த நீங்க தெளிவா சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க குரோம ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம ஓப்பன் பண்ண உடனே இந்த மாரி தான் வரும். இதில வோட்டர்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க கரெக்ட்டா. இங்க பாருங்க, உங்களுக்கு இது டைப் பண்ணி போறதுக்கு உள்ள கஷ்டமா இருந்தா, நான் டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட்லயும் லிங்க் குடுக்குறேன். டைரக்ட்டா போய் நீங்க பார்த்துக்கலாம். இங்க பாருங்க அந்த வோட்டர்ஸ்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்க கிளிக் பண்ண உடனே டைரக்ட்டா உள்ள போகும். அத போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம் டைரக்ட்டா. சரிங்களா? இந்த மாரி தான் கொஞ்சம் லோட் ஆகும். இங்க பாருங்க இந்த மாரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். சரிங்களா? இதில 2 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஒண்ணு லாகின்னும், இன்னொன்னு சைன் அப் அப்படின்றத 2 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அதில லாகின்ன்றது ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க உள்ள போறதுக்கும், சைன் அப்ன்றது புதுசா போய் ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் லாகின் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு சைன் அப்போட ப்ரொசீஜர் சொல்றேன் பாருங்க. சைன் அப்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்களா? டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க. இந்த மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர். அதுக்கு கீழ இமெயில் ஐடி வேணும்னா போட்டுக்கலாம். வேணாம்னா விட்டுறலாம். அந்த கேப்சாவ எடுத்து கீழ கட்டத்தில போட்டு கன்டின்யூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கன்டின்யூன்றத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு பேஜ்ல புதிய அதாச்சும் ஃபர்ஸ்ட் பெயர், லாஸ்ட் பெயர் கேட்கும். அத குடுத்துட்டு ஓகே குடுத்தீங்களன்னா, உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபிய போட்டு ஓகே குடுத்தீங்களன்னா, உங்களுடைய ரிஜிஸ்டர் ஆயிடும். சரிங்களா? அதுக்கப்புறமா லாகின்ன்றத டச் பண்ணீங்களன்னா, இங்க பாருங்க எஃபிக்ஸ் நம்பர் அதாச்சும் மொபைல் நம்பர் கேட்குதா, அந்த மொபைல் நம்பர் எடுத்து போட்டு கேப்சாவ போட்டு ரெக்யூஸ்ட் ஓடிபின்னு குடுத்த உடனே, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து இங்க பாருங்க 6 பாக்ஸ் மாரி இருக்கா? அந்த பாக்ஸ்ல கரெக்ட்டா தவறில்லாத அந்த ஓடிபிய நீங்க என்ட்ரி பண்ணிக்கிற மாரி வரும். என்ட்ரி பண்ணிக்கிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் குடுத்த உடனே லாகின் ஆயிடும். சரிங்களா? லாகின் ஆகுனதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாரி தான் வரும். அத அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டிக் பண்ணி காட்டுறேன் எந்த இடத்துலன்னுட்டு. இங்க பாருங்க ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணதும் பாருங்க இங்க சர்ச் யுவர் நேம் இன் வோட்டர் லிஸ்ட்ன்னு இருக்கா? அத டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ச் இன் வோட்டர் லிஸ்ட் நேம்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இதில பாருங்க சர்ச் யுவர் நேம் இன் வோட்டர் லிஸ்ட்ன்னு இருக்கா? அதுக்கு கீழ பாருங்க. சர்ச் பை எஃபிக்ஸ் ஓட்டர் ஐடி நம்பர் மூலியமா, இல்ல சர்ச் பை டீட்டெயில் உங்களுடைய பெயரெல்லாம் போட்டா, இல்ல மொபைல் நம்பர் மூலியமா சர்ச் பண்றீங்களான்னு கேட்குறாங்க. 3 ஆப்ஷனு. இதில நம்ம ஓட்டர் ஐடி போட்டு எப்படி சர்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். அத பாருங்க டிக் பண்ணி இருக்கு உங்களுக்கு. அதுக்கு கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ண உடனே லாங்குவேஜ் சரிங்களா? எந்த லாங்குவேஜ் தமிழ்ன்றத நான் செலக்ட் பண்ணிட்டேன். நீங்க எந்த லாங்குவேஜோ அத செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபிக்ஸ் நம்பர்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் சரிங்களா? அதில எஸ்எம்எக்ஸ் அப்படி சிபிஇ அப்படின்னு இருக்கும். அத என்ட்ரி பண்ணிட்டு, நீங்க எந்த ஸ்டேட்டோ அத செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க நான் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிட்டேன். கீழ அந்த கேப்ச்சா கோடு இருக்கு பார்த்தீங்களா? அந்த கேப்ச்சா கோட கரெக்ட்டா தப்பில்லாத கீழ ஒரு பாக்ஸ் குடுத்துருக்கு பாருங்க. அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கேன். அதில போட்டு சர்ச் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் கேப்ச்சா கோடு போட்டு சர்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. தப்பில்லாத போட்டுக்கோங்க. தவறுதலா போட்டீங்களன்னா ஓப்பன் ஆகாது. எரர் அப்படின்றது வரும். இங்க பாருங்க நான் தப்பா போட்டேன். அதனால எரர் அப்படின்றது வந்துருச்சு. உங்களுக்கு காட்டுறதுக்காக அந்த மாரி போட்டேன். இப்ப கரெக்ட்டா போடுறேன் பாருங்க. போட்ட உடனே ஓப்பன் ஆயிடும். உங்களுக்கு இது உள்ள வர்றதுக்கு சிரமமா இருந்தா, நான் உங்களுக்கு லிங்க் குடுக்குறேன் சரிங்களா? டைரக்ட்டா நீங்க அந்த லிங்க டச் பண்ணதும் உள்ள வந்துரும். நீங்க போட்டு செக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க நான் போட்டு சர்ச் பண்ண உடனே என்னுடைய பெயர், என்னுடைய ஓட்டர் ஐடி நம்பர் சரிங்களா? என்னுடைய பெயர் இந்த மாரி என்னுடைய நேம் மொத்தமா வந்துருச்சு. என்னுடைய டீட்டெயில் மொத்தமா வந்துடுச்சு. உங்களுக்கு இன்னும் தெளிவா பார்க்கணும்னா லாஸ்ட்ல வியூ டீட்டெயில்னு இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ண உடனே அப்படியே
உங்களுக்கு மொத்த டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க ஒரு சைடு. உங்களுடைய பெயர், அப்பா பெயர், உங்களுடைய மொத்த டீட்டெயில், எந்த பூத்துலேருந்து நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் எந்த பார்லிமெண்ட்டு, எந்த பஞ்சாயத்துலேருந்து போடுறீங்கன்ற உங்களுடைய பார்ட் நேமு, நம்பரு, இந்த மாதிரி மொத்தத்தையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பெயர் அந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி காட்டாது சரிங்களா. நாட் ரெக்கார்டு ஃபவுண்ட் அப்படின்னு வரும். என்னது? நாட் ரெக்கார்டு ஃபவுண்டுன்னு வரும் சரிங்களா. இந்த மாதிரி உங்களுடைய பெயர் வந்துச்சுன்னா ஓகே, உங்களுடைய லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருக்குன்றது அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் காண்டாக்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அவங்களுடைய பெயர் இருக்கா இல்லையான்றது தெளிவாக பார்த்துக்கிட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம தகவல் மிரர் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மக்களே, மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மக்களே, உங்களுக்கான கேள்வி, இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொண்டு வந்தது சரியா தவறா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.